ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்பாட் இதுதான். சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நினைச்சது எங்க நடக்குது, நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதான். கேரளா மூணார் பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் போறோம். கில்லி விஜய் இருக்காருங்க. இருந்தாலும் அந்த இயற்கையை பார்த்து கேப்டன் ஜாக் ஸ்பேரோவா நீங்க? எங்க மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படியே திருது. குர்ரா குர்ரா குர்ரா. கேரளால வந்தாலே இந்த யானை, கொம்பை, முங்கி சாஜி இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு இந்த சூடு எங்கேயோ பத்திட்டு எரியுது. அதை வந்து இல்ல குளிர் வந்து தாங்க முடியல, கேம்ப் ஃபயர் கொளுத்தி நாங்களே செலிப்ரேட் பண்ணுவோம். அதை காட்டுறா அப்படி மூவிங். ஆக்சுவலி ரெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டா. இப்ப மழை தூர ஆரம்பிச்சு. நம்ம இப்ப வந்து ரூமுக்கு நாளைக்கு போவோம். இதெல்லாம் ஒரு ஸ்பாட்டு. இங்க எங்கெல்லாம் இது ஃபுல்லாவே டீ எஸ்டேட் தான். நாங்கள் பொட்டானிக்கல் கடை முடிச்சுட்டு வர வழியில ஃபுல்லா இந்த மாதிரி தான் டீ எஸ்டேட்டா இருக்குது. மேலே ஃபுல்லா செம பக்கம் மூட்டமாகி ஒரே ஜோவா இருக்குது. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா கொழுக்கு மலையில எங்க டென்ட் ஸ்டேக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு இருப்பேன், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலையோட உச்சி மாதிரி இருக்கு லைட்டா மலை. ஆனா அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல இருக்கோம். ஃபுல்லா மேகம். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து ரீல்ஸ்லாம் நாங்க நிறைய பார்த்தோம். மலையே தெரியல, மலையே தெரியல. அங்க வர பின்னாடி பாருங்க, அங்க பாருங்க புகையெல்லாம் பறக்குது. மேகமும் தரையை கனெக்ட் ஆகுது, நடுங்குது. வயல்ல பகவரம் வருது. ஆனா பின்னாடி சூப்பரா இருக்கு. அம்மா வியூ. சரியான வியூ, செம்ம குளிரு. நாங்கெல்லாம் என்ன பண்ண போறோம்னா இப்போ போய் அது இது அதுன்னு பண்ண போறோம். இது அது எது ஒரு டீ சாப்பிடுறா. அண்ணா இந்த பக்கம் மட்டும் பார்த்து அந்த பக்கம் போலடா. சரி விடு, கிளவுட்ஸ் தான். அதையும் தாண்டி புனிதமான சில கேங் வந்திருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்தோம் நாங்க இப்பதான். ஆமா, உண்மையா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் பார்க்காம செத்துறக்கூடாது. அப்படியே கொண்டு வரோம்டா. சரி, இந்த வீடியோ நீங்க பார்க்காதீங்க, நேர்ல பார்த்துட்டு அப்படி செத்துருக்கேன். லைஃப்ல ஒரு வாட்டி அதெல்லாம் வந்து பார்த்துருப்பேன். தம்பி நம்ம தான் கடைசியா மூணாறு வரத்துக்கு முன்னாடி தான் வந்திருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ல நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா மூணாறு வராம. A few moments later. நாங்க எங்களோட ஸ்டேக்கு வந்துட்டோம். வேற லெவல்ல பின்னாடி இருக்கதான் எங்க ஸ்டே டென்ட் ஸ்டே இருக்கு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் டென்ட்ல தூங்க போறோம் நாங்க. செம்ம குளிரா இருக்கு. பயங்கரமான ஒரு டென்ட். இன்னும் உள்ள போல வெளியே இருந்து பார்க்க நல்லா இருக்கு. உள்ள போயிட்டு அந்த பிளேஸே நல்லா இருக்கு, பிரைவேட்டா இருக்குது. எல்லாமே பயங்கரமா இருக்கு. பயங்கர 35 வாடி சொல்லிட்டோம். நைட் டிஜே பார்ட்டி, கேம்ப் ஃபயர்லாம் இது போல எல்லாமே இங்க இன்னைக்கு நைட் உங்களுக்கு குளிருது. இதர டீடைல்ஸ் எல்லாம் குடுக்குறோம். குளிரா இருக்கு. கப்பல்ஸ்க்காக நாங்க வந்து பாத்ரூம் போனோம். தண்ணி எப்படி இருக்கும் தெரியல, சில்லுன்னு இருக்கும்னு. அது வேறடா டேய். ஓகே, நாங்க ஸ்டே உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து வீடியோ காமிச்சோம், நார்மலாக இருந்துச்சு. ½ ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வந்து பார்க்குறோம். நாங்கள் எங்கே டென்ட்டு பார்த்துட்டு வந்தோன்னே தெரில, ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. செம்ம ஃபாகு. இப்போ வந்துட்டு நாங்கள் எங்களோட குடிசைக்கு தான் போகிறோம். இப்போ வந்து கேம்ப் ஃபயர் இருக்காங்க, ரெடி பண்ணிருக்காங்க, பார்பிக்யூ அதெல்லாம். நாங்கள் அதனால் போயிட்டு எங்களோட லக்கேஜ் எல்லாம் குடிசையில் வச்சுட்டு திரும்பி வந்து நாங்கள் வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் டஃபஸ்ட் ஜாப் என்னன்னா,
இறங்கி ஏறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த குடிசைக்கு. பாத்ரூம் ஒரு 200 மீட்டர் இருக்கும் இங்கேருந்து பாத்ரூம். ஆமா, மேலே சாப்பிட போகிறதுக்கு 200 மீட்டர் போனோம். அவசரமா நீங்க போனோம்னா கஷ்டம் தான். இதான் நாங்கள் இருக்க போகிற டென்ட் 1 2 3. அதாவது இந்த டென்ட்டில் வந்து 2 பேர் நார்மலாக இருக்கலாம், மேக்ஸிமம் 3 பேர் இருக்கலாம். இதுதான் நம்மளோட குடிசை. இப்போ இந்த குடிசைக்குள்ள போயிட்டு எப்படி இருக்குது பார்ப்போம். மெதுவா ஒரு ஜிப்புல இன்னொரு ஜிப்பு. இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ரெண்டு பேர் படுக்கிற டென்ட்டு, மேலே ஒரு டார்ச் லைட்டு, நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது படுத்தா. இதுதான் இதோட இன்னைக்குள்ள நைட் ஸ்டே. வேற லெவலில் இருக்குது. பைத்தியம் மொத்த கத்தி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நாங்கள் வந்து இப்போ காலங்காத்தால டைம் 4 மணி. 4 மணிக்கு வந்து சன்ரைஸ், கொழுக்குமலை சன்ரைஸ் பார்க்க போகிறோம். கொழுக்குமலை சன்ரைஸ் செல்ல போறேன். என்னோட வண்டி வேற, ரெண்டு வண்டி. உங்க வண்டி தான் பறந்துருப்பேன். அண்ணன் வந்து அவர் வண்டி மிஸ் பண்ணிட்டாரா, இல்லை வண்டி பறந்துருக்கும். எல்லாத்தையும் சன்ரைஸ் காமிச்சிட்டு. ஆனால் கூகுள் வந்து எப்போ காப்பிட்டு 5:58 தான் சன்ரைஸ் வந்து போட்டுருக்கு. ஆனால் 4 மணிக்கு எழுந்து போகிறோம். ஏன்னா ட்ரெக்கிங் பண்ணி மேலே போகிறோம். 4 மணிக்கு இல்லை, 3:30 மணிக்கு. 3 மணிக்கு எழுப்பிட்டானுங்க. 3 மணிக்கு எழுப்பி 4 மணிக்கு ரெடி ஆகி கிளம்பிட்டோம். ஆஃப் ரோடு தான் ஃபுல்லா, வேற லெவல் இருக்கு போது. வந்து ஜீப் பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா வயநாடு போயிட்டு வந்தேன். கை கீழே இருக்கு. சொல்லுங்க என்ன சொல்றாங்க. ஜீப் வயநாடு போயிட்டு வந்தேன். அங்க ஒரு ஆஃப் ரோடு போனோம். வேற லெவல்ல இருந்து 900 கண்டி ஆஃப் ரோடு. 900 கண்டி. அடியிலுக்கு குடலைய மூளைக்கு போய் மூளை வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு ரோடு. இது அப்படிதான் இருக்கும். ஜீப்புக்காரங்க வந்து ரொம்ப டேலண்டான ஆளுங்க. ஜீப்ல வீலிங் தூக்கி பாத்திருக்கியா? நாங்க தூக்கணும். நாங்க ஒரு வீல் மட்டும் மேல இருக்கும். ஏய் அது அவங்க தொடர்ந்து ஓட்டுறாங்க. அதான் சொல்றேன். நானே 2 வீல் தூக்கி ஓட்டுவேன். ஐயோ, அவனை சொல்லி நிறுத்திக்கலாம்டா. அவன் நிறுத்துறாத லூசுக்கு மட்டும் வந்துட்டே காமறா. நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். கட் பண்றோம் நாங்க. பின் டயர் 2 வீல் அப்படி தூக்கிட்டு சர்க்கஸ்ல வேலை பார்த்தாங்க. லைனா எல்லா காரும் வந்து நிக்குது. அப்படி போனதான் போக முடியும். A few moments later. இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சன்ரைஸ் பாக்குறதுக்கு ஆஃப் ரோட்லாம் பண்ணி முடிச்சுட்டு படாத பாடுபட்டு சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கோம். ஆஃப் ரோடு முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் போகணுமா, அதனால ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். ஃபுல்லா இருட்டா இருக்குது. கீழே லைட்டு ஃபுல்லா இருட்டா இருக்குது. அதனால நாங்க கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றோம்.
பயங்கரமாக சன்ரைஸ் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கோம். பட் சன்ரைஸ் தான் ஆக மாட்டேங்குது. சன்ரைஸே வரல. இங்கே எல்லாரும் குளிரில் நடுங்கி செத்துட்டு இருக்கோம். சன்னு வந்தால் கொஞ்சம் எதமாக இருக்குன்னு பார்க்குறோம். சன்னு வர மாட்டேங்குது. பசங்களோட வந்து கடுப்பாக தலைவன் டைம் லாஸ் போட்டு ரொம்ப மரம் பிடிச்சிட்டு இருக்கான். பின்னாடி மூணு தெரிந்து பாருங்க. இன்னும் 3 மறையில அதுக்கு தன்னை பார்க்க வந்துட்டானுங்க. சன்னு வரல. சன்ரைஸ் பார்க்கலாம் வந்தோம். மணி 7 ஆகுது. சன்னு வர கேரளாவில் ஃப்ரெண்ட் வர மாட்டேங்குது. யூனிவர்சிட்டி சென்னை பிரச்சனை தான் இங்கே வருவாங்க. எல்லாரும் பயங்கரமாக குளிருது. செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு. மெரினா பீச் மாதிரி நிற்கும். சன்னு வருமா வராதா? வராது ப்ரோ, வீட்டுக்கு போவோம். அருண் நம்புவோம். ஆமா, இன்னும் ஒரு புகை மூட்டமாக வராது. ஆனால் எங்களை 6:30 மணிக்கு தான் ஜீப் வர சொல்லிட்டாங்க. 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. 1/2 மணி சூரியன் வருதான் எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறம் எவ்வளோ புகை பனி க்ளவுடு. வந்தோம், சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம். டிசப்பாயின்மெண்ட். எனக்கு சன்ரைஸ்க்கும் எங்களுக்கு ஆகவே மாட்டுது. சன்ரைஸ் வந்துச்சுன்னா வீடியோ எடுக்க முடியல. கூட்டமா இருக்கு. கூட்டமா இருக்கு. சன்ரைஸும் வரல. ஸ்பாட்லாம் பயங்கரமா இருக்கு. போட்டோ எடுத்தோம். ஆஃப் ரோட் என்ஜாய் பண்ணோம். ஆஃப் ரோடு என்ஜாய் பண்ணல. இப்போதான் என்ஜாய் பண்ணோம். இப்போ மட்டும் கதறினே வந்தோம். இப்போதான் நாங்க ரியலா என்ஜாய் பண்ண போறோம். அப்போ வந்து இருட்டுல வந்தனால ஒண்ணுமே தெரியல. இப்போ வந்துட்டு நாங்க ரியலா என்ஜாய் பண்ணுவோம். ரோட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் அந்த பசி தான் பயங்கரமா பசிக்குது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அதான் கட்சியில இப்போ வந்து சன்ரைஸை பார்க்காம நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். இருட்டுல வந்து ஆஃப் ரோட வெளிச்சத்துல பார்க்க போயிட்டு இருக்கோம். ஆமா, டைம் 6:30. 7:30க்கு இந்த ஸ்லாட் முடிஞ்சிருமா? 7:30க்கு அடுத்த ஸ்லாட் வாங்கணும். அடுத்த ஸ்லாட் கீழே போகணும். அதுக்காக எங்களுக்கு ஆமா நாங்க சொல்றோம் வராதீங்க, சன்ரைஸ்லாம் வரல அப்படின்ட்டு. அவங்க வரும்போது சன்ரைஸ் வரும். மேலே வந்திருக்கோம். சன் நல்லா ரைஸ் ஆயிட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து சன்ரைஸ் ஜெயிப்பாங்கடா. இன்னைக்கு வந்து ஐபிஎல் மேட்ச் வேற. ஐபிஎல் ஃபைனல். நீங்க சன்ரைஸ் பார்க்காதனால நீங்க சன்ரைஸ் ஜெயித்தாங்க. ஓகே, நம்ம நைட்ல வந்தனால கொல்கட்டா நைட் அதெல்லாம் கிரிஞ்சு பண்ணுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எல்லாமே கிரிஞ்சுனா அப்புறம் என்னதான் பண்றது வீடியோல. வரும் 3 வாரம் கழிச்சு வரும் ஐபிஎல் ஃபைனல். ஆமா, ஐபிஎல் அவனுக்கு கப்பல் தான். T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சிடும். T20 வேர்ல்ட் கப் இந்தியா ஃபைனலுக்கு போயிருக்காரு. நாங்க அந்த வீடியோ எடுக்கும் போது இன்னைக்கு வந்து என்ன டேட்டா? இன்னைக்கு வந்து 26 மே 26. கீழே போடு, டேட்டா போடு வீடியோ. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து டே 2 நாங்க வந்தது. அட்வைஸ் தரோம், 3ஆவது வரைக்கும்னா எக்ஸ்ட்ரா 2-3 ஷாட்ல எடுத்து வந்துருங்க. தலைவர் சட்டர்லாம் எடுத்துட்டு வராம ஜாலியா வந்து வெயில் அடிக்கிட்டு. போன வாட்டி வயநாடு போகும்போது எனக்கு செம்ம வெயில். 3ஆவது அதே மாதிரி தான் இருக்கும். வயநாடு பெருசா கூலிங்கே இல்ல. அப்படியா? அப்படின்னு வந்தா இங்க அதனால நாங்க ஸ்வெட்டர் யூஸ் பண்ணலடா. நம்ம காரங்க தோதாடா இது 4656. எல்லாம் நாங்க எங்களோட காரை நோக்கி வந்துட்டோம். டைமுக்கு வந்தோம். வருது. டிரைவரை காணோம். மூக்குல புகை வருது, வாயில புகை வருது. ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே குலுக்கமா இருக்கு. குலுக்கமா இல்லடா, குலுக்கமா இருக்குடா. குலுக்கு ஓ குலுங்குது. கேமரா தூக்கி போட்டாங்க. ஓகே தான்டா. ப்ரோ எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா சௌக்கியமா இருக்கும். சௌக்கியமா இருக்கும். ரோட ஃபுல்லா இப்படிதான் இருக்குது. இதெல்லாம் நாங்க அந்த ஜீப்ல போயிட்டு இருக்கோம். வரிசையாக தான் செல்ல வேண்டும். ஏன்னா ஆமா, இது 240 ஜீப் இருக்கும். லைனா வருவாங்க, லைனா பாதி வரல. வரலையா? என்ன ப்ரோ, சன்ரைஸே ஆகல, சன்னே வரல ப்ரோ. வரல ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரா இருந்தா தான் இந்த ரோட்ல ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். நான் டிரைவர் தான். பிரச்சனை கிடையாது, தெரியல. பண்ணலாம் இப்பதான் சாய்வோம். கிடைக்காது. ஓ பிளானா புடிச்சிட்டு வர்றா.
உசுரை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இந்த ஆஃப் ரோட்ல. தலைவன் 2 பேரும் தூக்குறானுங்க அக்கௌண்ட் இதுலயும் இந்த குழுக்கள்லயும் இவனுங்க எப்படி தூக்குறாங்க. சந்திப்பும் முரளியும் மனுஷனா நினைக்கலாம். A few moments later. ஆஃப் ரோட் போயிட்டு வந்துட்டு செத்த பணம் மாதிரி வரான் ஒருத்தன். எனக்கு ஒரு ஆள் போயிடுச்சு. கால் உடஞ்சிச்சான். உடையலாம் இல்ல, போட்டு அமைக்கிறானுங்க காலை. ஏய் அடுத்த பிளேஸுக்கு போறோம், ஃபன் பண்றோம். இவ்வளவு டொய்யின் தானே வந்த அது இடத்துல இச்சிச்சுரா. போய் டப்படி வெளியே போய் அப்படி அடிச்சிடுறேன். அப்புறம் ஒரு நாடகம் அப்பலத்தான் அப்பலத்தான் என்ன சொல்ற? பாய்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.